10வது நுண்ணறிவு பயிற்சியின் 3ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அவதானித்துக் கொள்ளுங்கள். இதில் 3ஆம் பக்கத்தில் 14வது கேள்வியிலிருந்து விடை காணும் விளக்கங்கள். காலையில் பாடசாலை செல்வதற்கு பிரசன்னா முதலில் மேற்கு திசையிலும் பின்திரும்பி தெற்கு திசையிலும் சென்றான். அவனது நிழல் முதலில் அவனுக்கு எப்பக்கமாகவும் அடுத்த எப்பக்கமாகவும் காணப்பட்டிருக்கும். இந்த கேள்வியிலே முதல் முக்கியமானது நேரம். இது காலை என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நிழல் விழுவது சூரிய ஒளி ஊடு போக முடியாதபடியால் நிழல் விழும். அப்ப காலை என்பது கிழக்கு திசையிலே சூரியன் உதயமாகும். அப்ப நாங்கள் சிலுவை அடையாளம் போட்டு இது கிழக்கு திசை என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப காலையில சூரியன் இருக்கிற திசை இது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இப்ப கேள்வி முதலாவது தகவலை கொண்டு எங்களுக்கு காலை என்பது மனத்திரையிலே இப்படி ஒரு சிலுவை அடையாளம் வந்து அதன் வலது கை பக்கமாக கிழக்கு என்பதையும் குறித்து அதிலே பிரசன்னா முதல்ல மேற்கு திசையில போகின்றார். அப்ப அவர் போற திசையே இங்க சொல்லப்படுகின்றது. இப்படியாக போகின்றார் முதல்ல. அப்ப பிரசன்னா என்பவர் இப்படியாக போகின்ற போது அவருடைய நிழல் இப்படியாக விழும் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப முதல்ல எங்க விழுகுது? அவருக்கு முன்னால் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. மேற்கு திசையில போக முன்னால விழுகுது. இனி இந்த பிரசன்னா திரும்பி தெற்கு திசையில போறார். இப்படியே போகின்றார். இப்படியே போய்கொண்டிருக்கிறார். இப்படி போற நேரம் நிழல் எங்க விழும்? இங்க விழும். இப்ப இவராக நாங்க கற்பனை பண்ணி கொண்டோம். நாங்க தான் பிரசன்னா ஆண்டு வைத்துக் கொண்டோம். நாங்கள் இப்படியாக போகிற போது எங்களை இந்த கை எந்த கை என்று பார்த்தால் இது வலது கை பக்கம். அப்ப இந்த கேள்விக்கான விடை முதலாவது அவர் மேற்கு திசையில போகிக்க முன்னால் நிழல் விழும். முன்னால். பிறகு அவர் தெற்கு திசையில போகிக்க வலது கை பக்கம் என விடையளித்தல் வேண்டும். நன்று மாணவர்களே, இனி அடுத்த வினாவுக்கள் நுழைவோம். கவின், கரண், நவீன் ஆகிய மூவரில் இருவர் கவினை விட இளையவர்கள். அப்ப நாங்க 3 பேர் என்று தெரியுது. அப்ப 3 பேருக்கும் 3 அடையாளங்களை போட்டோம். அடுத்த 3 பேரு முதல்ல யார் எங்க தெரியாத பேரை சும்மா போட்டுட்டோம். இருவர் கவிதை விட இளையவர்கள். அப்ப கவினவர் முன்னுக்கு இருக்கின்றார். 2 பேர் இளையவர்கள். அது யார் என்று தெரியாது. அதே போல அவர்கள் இருவர் நவீனை விட மூத்தவர்கள். நவீனை விட மூத்தவர்கள் 2 பேர். அப்பங்களை தெரிஞ்சு விட்டது நடுவில் வாரது ஹரன். ஏன் ஹரன் கவின் நவீன் தானே போகணும். அப்ப கவினை பற்றி முதலே சொல்லியாச்சு. கவினுக்கு இளையவர் 2 பேர் என்றபடியா கவினை பற்றி சொன்னாச்சு. நவீனை விட 2 பேர் மூப்பு என்றபடியா நவீனை பற்றி சொல்லியாச்சு. அப்ப இந்த ஹரன் நடுவில் வருகின்றார். இதற்கேற்ப வயது குறையும் ஒழுங்கு முறையில் மூவரின் பெயர்களையும் எழுதுக. அப்ப முதலாவது கவின், அடுத்தது ஹரன், அடுத்தது நவீன் என்பது கேள்விக்கான விடை ஆகும். சரி, அடுத்த கேள்வி. நான் இந்த கேள்வியே இப்ப விளக்கம் தருவதற்கு முதல் லீசா என்கின்ற மாணவி எப்படி நான் விடையளிப்பனோ அதே முறையில அவ மிக சிறப்பாக விடையளித்திருந்தான். அந்த காணொளி வீடியோ இருக்கின்ற. அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், ஆசிரியர் என்பவன் உண்மையான சிறந்த ஆசிரியர் என்றால் தன்னை விட சிறப்பாக மாணவரை உருவாக்குறவர் தான் ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த வகையில் நான் என்னை பெருமைப்படுறேன். ஏன் நான் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளை என்னை விட சிறப்பாக விளங்கப்படுத்தது. அப்ப அது எனக்கு பெருமிதம் தான். இந்த அப்துல் கலாம் ஐயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவில பழைய ஜனாதிபதியா இருந்து இப்ப அமரராகிவிட்டார். அவர் சொல்றது என்னென்றால், எவன் ஒருவன் மற்றவன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாமல் இருப்பான்டா ஆசிரியர் தானா. ஆசிரியர் தான் படிப்பித்த பிள்ளை டாக்டர் ஆனாலும் ஆசிரியர் அவனை பார்த்து பொறாமப்பட மாட்டார். அவர் என்ன நினைப்பார், நான் படிப்பிச்சான் அவன் டாக்டரா வந்திருக்கிறார், என்னைக்கையும் படிச்சிருக்கிறான்,
அவன் நிறைய படிச்சிருக்கிறான், படிச்சு டாக்டரா வந்திருக்கிறான், அவனை பார்த்து சந்தோஷப்படுவேன். மற்ற எல்லாரும் பொறாம தான் படுவினோம். இப்ப ஒரே வகுப்புல 2 பிள்ளைகள் இருக்கு, ஒன்றா படிக்குது, அந்த பிள்ளைய கூட மார்க்ஸ் வந்துட்டா மற்ற பிள்ளைக்கு பொறாம வரத்தான் செய்யும், அது இயல்பு. அப்ப இந்த இடத்துல நான் தீஷாவை பாராட்டி கொண்டு அந்த கேள்விக்கான விடை விளக்கத்தை தாரேன். நான் தம்பி அக்கா மூவரும் பாடசாலை கல்வி சுற்றுலா சென்ற போது வைத்திருந்த பணத்தொகைகள் பற்றிய தகவல்கள். என்னிடமும் தம்பியிடமும் இருந்த பணத்தொகை பண கூட்டுத்தொகையை விட அக்காவிடம் அதிக பணம் இருந்தது. அப்ப இந்த தகவலின்படி இப்ப என் என்பதற்கு நான், தம்பி என்பதற்கு இன்னொரு ஆள், அக்கா என்பது இன்னொரு ஆள் என குறித்து கொண்டோம். அப்ப இந்த முதலாவது தரவின் படி, இந்த தகவலின் படி என்னிடம் இருப்பதே எக்ஸளவு பணம் என்றால் தம்பியிடம் இருப்பது வேறு ஒரு தொகை என்றபடியால் அது வை என்று சொல்றேன். என்னிடமும் தம்பியிடமும் இருக்கும் பண கூட்டு தொகையை விட அக்காவிடம் அதிகம் இருந்தது. அப்ப அக்காவிடம் இருந்தது எக்ஸோட வையையும் சேர்த்து இன்னும் ஒரு எழுத்தை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம், சட் என்று. அதாவது சட், X5 சட். ஏன், என்னிடம் இருந்த தொகையும் இருந்தது, தம்பியிடம் இருந்த தொகையும் இருந்தது, அதை விடவும் கூட தொகை இருந்தது. இப்ப அடுத்த தகவல், என்னிடமும் அக்காவிடமும் இருந்த பண கூட்டு தொகை. என்னிடம் இருந்த அக்காவிடம் இருந்தென்றால் எக்ஸும் இந்த X5 சட்டும் கூட்டுத்தொகையை விட தம்பியிடமும் அக்காவிடமும் இருந்த கணத்தொகை தம்பி பை எக்ஸ் பை சட், சாரி இது சட், X5 சட் குறைவு ஆகும். அப்ப இது இதை விட இது குறைவு என்றால் இது இந்த எக்ஸ் என்பதுதானே கூட. அப்ப இப்ப கேள்வி என்ன, இதற்கேற்ப அதிக பணத்தொகையும் குறைந்த பணத்தொகையும் வைத்திருந்தது யார்? அதிக பணத்தொகை X5 சட் அக்கா. அப்ப கேள்விக்கான விடை அதிக பணத்தொகை வைத்திருந்தது முறையே என்று கேட்கப்பட்டவரையா முதலாவது அக்கா. குறைந்த பணத்தொகை வைத்திருக்கிறது நான் இல்லை, நான் நடுவில் வாரன், அதுக்கு அடுத்த தம்பி. அப்ப கேள்விக்கான விடை தம்பி. அப்ப XY என்ற குறியீடுகளை பயன்படுத்தி, அதாவது அழகுகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்விக்கு விடை காணுகின்றோம். இதே முறையில தான் தீஷாவும் விடை கண்டிருந்தா பாராட்டுக்கள். சரி, இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா 17வது வினா. ஒரு வருடத்துக்கான மாத நாட்காட்டியில் தொடராக உள்ள 3 மாதங்களின் தினங்களின் கூட்டுத்தொகை 90 இருந்தது. அம்மாதங்களை வை. அப்ப மாத நாட்கள் எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு. மாசி மாதத்துல 28 அல்லது 29 இருக்கும். மற்ற மாதங்கள்ல 4 மாதத்துல 30 நாட்கள் இருக்கும். மிச்சம் 7 மாதத்துல 31 நாட்கள் இருக்கும். அப்ப 3 மாதம் தொடராக வந்ததுல 90 நாள் என்று சொன்னால் ஒன்றில் 28, 30, 31 என்றாலும் இப்படி 90 வருகிறது. சாரி, 90 வரணும் என்றால் 28 சரி வராது, 28 வராது, 28 அடுத்தது 31. அப்ப அதுக்கு முதல் 31 இது சேர்ந்தால் 90 வரும். அப்படி இல்லை, அடுத்து வரணும்னா 29, 31, 30 சேர்ந்தாலும் 90 வரும். அப்ப 2 வகையில வரும் இந்த கேள்விக்கான விடை. 90 நாள் வரக்கூடியது முதல் தை மாசம், இந்த 28, 29 வாரம் மாசி தான். தை மாசி பங்குனியாக இருக்கலாம், அல்லது மாசி பங்குனி சித்திரையாக இருக்கலாம். அப்ப 2 ஒரு விடையை நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். இனி அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம். கீழே ரூபாய் 20, 50, 100, 500 ரூபாய் தாள்காசுகள் 4 வீதம் உள்ளன. 4 தாள்காசுகள் 4 படி இருக்கின்றது. ஒரு கட்டிலிருந்து ஒரு தாள்காசையும், இன்னொரு கட்டிலிருந்து 2 தாள்காசுகளையும், அடுத்த கட்டிலிருந்து 3 தாள்காசுகளையும், அதற்கடுத்த கட்டிலிருந்து முழு காசு தாள்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? நல்லா அவதானிங்கோ. இதுல ஒவ்வொரு கட்டிலையும் 4 தாள்காசு தான் இருக்கு. பெறுமதிகள் வித்தியாசமா இருக்குது. 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா.
இப்ப சொல்லப்படுது ஒரு கட்டில இருந்து ஒரு தாளை எடுக்கட்டாம், இன்னொரு கட்டில இருந்து 2 தாளை எடுக்கட்டாம், இன்னொரு கட்டில இருந்து 3 தாளை எடுக்கட்டாம், அடுத்ததுல உள்ள 4 தாளையும் எடுக்கட்டாம். எடுத்தாக்கக்கூடிய மிக குறைந்த தொகை எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்ப குறைந்த தொகை எடுக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு புலனாக வேண்டும் இந்த 4 தாளும் இது எடுத்துடணும். ஏன் அதான மிக பெருமதி குறைந்த நாணயத்தாள். அடுத்தது 3 தாள் எடுக்கிறது, இது எடுத்துடணும் 3 தாள். இதுல 2 தாளை எடுத்துடணும். இது பெருமதி உன்னதப்ப ஒரு தாளை எடுக்கணும். அப்ப நாங்க இதை கூட்டு போமா இருந்தால் 500 ரூபாத்தாள் 1, 100 ரூபாத்தாள் 2, 200 ரூபாய், 50 ரூபாத்தாள் 150 ரூபாய் 3, அதோட 20 ரூபாத்தாள் 4 சேர்ந்தால் 80. அப்ப மொத்தமாக கூட்டுவோமாக இருந்தால் 930 ரூபாய் என்பது கேள்விக்கான விடையாகும். நன்று. இனி இந்த பக்கத்தில் உள்ள இறுதி கேள்வியை பார்த்துக் கொள்வோம். இதுல மாம்பழம் ஆப்பிள் பழம் இருக்கின்றது. இதுல 3 மாம்பழம், இதுல 3 மாம்பழம் ஒரு ஆப்பிள் பழம், இதுல 2 மாம்பழம் ஒரு ஆப்பிள் பழம், இதுல 1 மாம்பழம் ஒரு ஆப்பிள் பழம். ஒரு பழம் தனித்து நிறை கூடியது எது என்று கேட்கப்படுகின்றது. ஒரு பழம் மாத்திரம் நிறை கூடினது எது? அப்ப எங்களுக்கு இதுல ஒரு பழம் தனிய வைப்போமா இருந்தால் எந்த பழம் நிறை கூடிய பழமாயிருக்கும் என்பதை கண்டுபிடிக்கணும். அப்பளை வைத்தாலா அல்லது மாம்பழத்தை வைத்தாலா நிறை கூடியது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இதை விட இந்த 2ஐயுமே வைத்துக்கொண்டு நாங்கள் விட காணலாம். எப்படி? இதுல இருந்து இதை கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு வாரது ஒரு மாம்பழம். இது 2ம் போனால் ஒரு மாம்பழம். அப்ப இதுல தராசு காட்டுகிற நிறைகளை பார்த்தால் இது மணிக்குடு முள் மாதிரி 5ல நிக்குது, இது 7ல நிக்குது, இது 9ல நிக்குது. இப்ப எங்களுக்கு இது அவசியமே இல்லை, இந்த கேள்விக்கு விட காணும். அப்ப 7ல 5 போனால், அதாவது 7ல 5 இதுல இது போகுமா இருந்தால் 2 வருகின்றது, அது ஒரு மாம்பழம். அப்ப 2 மாம்பழம் என்றால் இந்த 5ல 2 போனால் 3 வருகின்றது, அது ஒரு ஆப்பிள் பழம். அப்ப இப்ப கேள்வி என்ன? நிறை கூடியது எது என்றால் ஆப்பிள் தான். ஆப்பிள் நாங்க அழகும் 3 கிலோகிராம் என்றால் அல்லது 300 கிராம் என்றால் அதை ஆப்பிள் 300 கிராம், மாம்பழம் 200 கிராம் என்பது இந்த கேள்விக்கான விடை ஆகும். நன்று.